வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹாலிவுட்டையே வந்து கலக்கி இப்ப வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய முஃபாசா தி லயன் கிங் அப்படிங்கிற படத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா இது வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆன இந்த லயன் கிங் அப்படிங்கிற படத்தோட சீக்வல் தான். ஏன்னா நம்ம சிம்பா கதாபாத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்களோட ஃபாதரோட கதாபாத்திரம் தான் முஃபாசா. இந்த முஃபாசா அப்படிங்கிறது யாரு, இந்த பேர் இவருக்கு எப்படி வந்துச்சு, இவர் எப்படி உருவாக்கி எப்படி எல்லாம் ராஜாவுக்கு காட்ட வந்து தலைவன் ஆனாரு அப்படிங்கறத இந்த படத்தோட கதையே. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு பார்க்குறப்ப இந்த மாதிரி படம்னா நம்ம இந்தியாவில் எடுக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. ஏன்னா இது நம்ம 3Dல நம்ம பிக் ஸ்கிரீன்ல பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஏன்னா சான்ஸே இல்லை. ஒவ்வொரு ஃப்ரேமே நம்மளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி பார்க்க வைக்கிது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். முக்கியமா விஎஃப்எக்ஸ் அண்ட் கிராபிக்ஸ் காட்சிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சான்ஸே இல்லை. அவ்வளோ பெர்ஃபெக்டா சிங்கா இருக்கு. அதே மாதிரி இதுல முஃபாசாவோட வாய்ஸுக்கு நம்ம அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் அவ்வளோ பெர்ஃபெக்டா சிங் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய லீடிங் ஆக்டர்ஸ்ட கேட்டதாகவும் அவங்க யாருமே ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய நியூஸ் வந்துச்சு. ஆனா அர்ஜுன் தாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்ட் மேட்ச்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையா வந்து சிங் ஆயிருக்கு. அதே மாதிரி ரோபோ சங்கர் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு, சிங்கம் புலி. அதே மாதிரி ஆப்போசிட்ல வரக்கூடிய சிங்கம் எதிரி கேரக்டருக்கு வந்து நம்ம நாசூரோட வாய்ஸ் அதுவுமே அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் மேட்ச் ஆகிறதுனால தான் நம்ம தமிழ் டப்புல படத்தை ஒன்றி போய் பார்க்க வைக்கிது. அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னே நான் சொல்லுவேன். ரெண்டாவதா பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி படத்துல வந்து என்ன அப்படின்னா ரெவெஞ்ச், ரெண்டு சிங்கத்துக்கு வந்து சண்டை நடக்கும், இதுல யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கத்துக்கு வந்து ரொமான்ஸ் வந்து அதுக்குள்ள ஒரு அழகான காதலை காமிக்கிறாங்க, பாட்டு பாடுற மாதிரி ரொமான்ஸ் பாட்டு பாடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னு கேட்டால் படத்தோட இன்னும் நம்மளை ஒன்றரை வைக்குது. அது பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குட்டீஸோட போய் தாராளமாக பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இந்த முஃபாசா. மீண்டும் நான் உங்களை அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.